இப்போ நாங்கள் லீவுக்கு ஆஃப்ரிக்காவுக்கு வந்திருக்கோன்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோங்க. நான் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து ஒரு 15 டேஸ் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இருக்கிற இருட்டை தாங்க நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் லிட்ரலி ரொம்பவே பயந்துட்டேன். எதனால இப்படி சொல்கிறேன் அப்படின்ட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இங்கே ஆஃப்ரிக்காவுக்கு ரீச் ஆனது ஒரு மண்டே. ஆக்சுவலாக ஏப்ரல் 6th. ஒரு 3 டேஸ் நார்மலாக இருந்தோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள்லேருந்து எங்கள் ஏரியாவுக்கு, அதாவது நாங்கள் இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கரண்ட் கட்டு. பவர் கட் ஆச்சுன்னா மோட்ரு ஓடாது. ஸோ தண்ணியும் வரல, இன்டர்நெட்டுமே கட்டு. ஸோ இது 3மே இல்லை. வந்து 3வது நாள் எங்களுக்கு ஆக்சுவலாக 4.5 ஹவர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கனால அதை வந்து நாங்கள் ஓவர் கம் பண்ணி வரதுக்குள்ளேயே இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ நாங்களும் வந்துடும் பார்க்குறோம், வரவே இல்லை. கரண்ட் இல்லைன்னா கூட கீழே ஜென்ரேட்டர் இருக்குது, அப்போ மட்டும் போடுவாங்க. ஏன்னா 24/7 வந்து ஜென்ரேட்டர் வந்து ரன் பண்ணுறது இம்பாசிபிள். ஸோ எப்போ தேவையோ அந்த ஒரு மணி நேரம் அது மட்டும் போடுவாங்க, நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஜென்ரேட்டர் போட்டாலுமே வாட்டர் பம்ப் வந்து ஜென்ரேட்டரில் கனெக்ட் பண்ணலை, இன்டர்நெட்டோட சர்வரும் அதில் கனெக்ட் பண்ணலை. ஸோ அப்போவும் நமக்கு தண்ணி வராது, வைஃபை வராது. ஸோ நம்மளை நம்பி ஒரு பெரிய பிஸ்னஸ் இந்தியாவில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ நிறைய ஆர்டர்ஸ் பேக் பண்ணி அனுப்ப வேண்டி இருக்குது. ஸோ இது எதுவுமே என்னால் ஃபாலோ பண்ண முடியல. இதெல்லாம் பண்ணுங்கன்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன், இப்படியெல்லாம் பண்ணுங்கன்னு நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறோமே வீடியோ காலில், ஸோ அவங்க ஈஸியாக பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிறத நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த இடத்துல எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக ஆகிடுச்சிங்க. என்னால் பேசவே முடியலை. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, நம்மளை நம்பி அவ்வளோ பேர் ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற தாட்ஸு. பட் ஆனால் எல்லாமே வந்து ஒரு கட்டத்தில் அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அழுகிறதா இல்லை என்ன பண்ணுறது, என்னோடய எமோஷன் என்னங்கிறது என்னாலே புரிஞ்சிக்க முடியலை. அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். ஃபைனலாக எப்போ எனக்கு இது எல்லாமே ரெக்கவர் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 5வது 6வது நாள் தான் தண்ணி வந்தது. அதுக்கப்புறமா ஒரு 2-3 நாள் கழித்து தான் கரண்ட் வந்தது. ஆனால் இன்டர்நெட் வர்றதுக்கு எனக்கு 15 டேஸ் ஆச்சுங்க. ஸோ இதெல்லாம் கரெக்ட் பண்ணி நான் இது பண்ணுறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 ஆர்டர் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகிடுச்சு. சில ப்ராடக்ட் வந்து சரியாக செக் பண்ணாமல் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகி போயிடுச்சு. சிலது வந்து குவாலிட்டி செக்கில் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய மிஸ்டேக்ஸ் நடந்துருச்சு. ஸோ இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் நீங்கள் ரிசீவ் பண்ணவங்க தயவு செய்து என்னை வந்து மன்னிச்சிடுங்க. நான் ரொம்ப ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் உங்களுக்காக. ஏன்னா இந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த தப்பு நடந்தது. மற்றபடி வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. உங்களுக்கு டேமேஜ் ப்ராடக்ட்ஸ் அனுப்பணுங்கிற நோக்கமே கிடையாதுங்க. இது வரைக்கும் நம்ம பண்ணது எல்லாமே பெஸ்ட்டாக தான் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த தப்பு நடந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே இந்த மாதிரி தப்புகள் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். அப்போ எல்லாமே சரியானதுக்கப்புறம் ஒரே ஒரு மெசேஜ் வந்ததுங்க. அது என்ன மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து வந்த மெசேஜ் தான் அது. என்ன மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேம் உங்களோட ரிட்டன் கிஃப்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எங்களோட ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கிரெடிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தான் மேம் சேரும் அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்ததுங்க. அந்த கமெண்ட்டை பார்த்த அடுத்த செகண்ட் தான் வந்து எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருந்தது. ஓகே, நம்ம ஏதோ ஒன்று கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே வந்து இந்த மிஸ்டேக்ஸ் இல்லாமல் இதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர டவுன் ஆகி உட்காரக்கூடாது அப்படின்ட்டு எழுந்து வந்தேங்க. எழுந்து வந்து 2-3 நாள் நான் வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கடுத்து வந்தது ஒரு ட்விஸ்ட்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேஸ்புக் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மெயில் வந்தது. என்னடா அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபேஸ்புக்கும் ஓப்பன் ஆகலை, அதோட லிங்காக இருக்கிற இன்ஸ்டாகிராமும் ஓப்பன் ஆகலை. எனக்கு எப்படி இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்களேன். இப்போ தான் இதெல்லாம் கொஞ்சம் கடந்து வந்தோம், அதுக்கடுத்து இப்படி ஒரு அடியா அப்படின்னு வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேங்க. ஏன்னா இதை பற்றி யார்கிட்டையும் எனக்கு கேட்கவும் முடியலை, ஃபேமிலியில் யார்கிட்டையும் சொல்லவும் முடியலை. சொன்னாலும் அவங்களுக்கு எதுவும் தெரியாது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எதுவுமே தெரியலை. ஸோ அதுக்கான ப்ராசஸ்லாம் பண்ணி 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 ஒரு 3 days 4 days வெயிட் பண்ணி எப்படியோ அதை ரிட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. பெரிய பெருமூச்சு விடணும் இந்த டைமில் எனக்கு. அதுக்கப்புறமா கூட எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது. நம்ம வீடியோ வந்து பழைய மாதிரி ரீச் ஆகுமா, எல்லாருக்கும் போய் சேருமா,
அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப பெரிய டவுட் இருந்தது. ஃபஸ்ட் வீடியோ சரியாக போகலை, அடுத்த வீடியோ எப்படி போகுமோ அப்படின்னு நினச்சிட்டே இருக்க டைமில் தான் நான் இங்கேருந்து ஆஃப்ரிக்காவிலேருந்து ஒரு வீடியோ எடுத்து நான் சென்ட் பண்ணியிருந்தேன். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃப்ரிக்கா பெட்டிக்கடை அண்ணாச்சியோட ஒரு செல்ஃபி வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேங்க. அந்த வீடியோ செம்மையாக ரீச் ஆச்சுங்க. இப்போ தான் எனக்கு ஓரளவு நம்பிக்கையே வந்திருக்கு. ஸோ என்னோட டஃப் டைம்ஸில் என்னை நம்பி ஆர்டர்ஸ் கொடுத்துருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் நான் எல்லாருக்குமே லேட்டராக நான் பதில் சொன்னேன். இதுதான் ரீசன், என்ன இதனால தான் எனக்கு வந்து எல்லாமே டிலே ஆச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கேருந்து நான் இப்போது குவாலிட்டி செக் வீடியோ கால் மூலமாக நான் பண்ணிகிட்ருக்கேன் ஊரில். ஸோ வீட்டில் இருந்து ஹெல்ப் பண்ணுறவங்க என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் இங்கே வந்துட்டேன், நீ தைரியமாக போமா, நாங்கள் இங்கே எல்லாமே செக் பண்ணி நாங்கள் அனுப்புகிறோம், நீ ஆர்டர்ஸ் மட்டும் எடு அப்படின்ற வார்த்தை எத்தனை ஃபேமிலியிலேருந்து சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியலை. ஸோ நாங்கள் பார்த்துக்குறோம், நீ தைரியமாக போயிட்டு வான்னு சொன்னாங்க. ஸோ அது மாதிரி அவங்க தான் இப்போ வந்து எல்லாமே ப்ராசஸ் பண்ணி செக் பண்ணி அனுப்பிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இந்த டைமில். இந்த வீடியோவில் இது எல்லாமே எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பிஸ்னஸ்க்காக மட்டும் இல்லைங்க. நிறைய பேர் அவங்களுக்கு என்னப்பா ஃபாரினில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. நான் இங்கே இந்த கண்ட்ரியில் இந்த பிரச்சனைகள், வேறு கண்ட்ரியில் வேறு மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். நிறைய பேர் சிங்கிளாக இருந்து கஷ்டப்படுவாங்க. ஆனால் எல்லா பிரச்சனைகளையும் வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களும் கஷ்டப்படுவாங்க அப்படின்ட்டு. நிறைய பேர் ஃபேமிலியோடவே இருந்தாலும் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஊரில் இருப்பாங்க. எந்த ஒரு நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எதுவுமே அட்டென்ட் பண்ண முடியாது. ஸோ எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டு ஏதோ ஒரு தேடலுக்காக இங்கே வந்தவங்க தான், ஃபாரினுக்கு வந்தவங்க தான் நிறைய பேர். நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குமோ அதே மாதிரி ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கதாங்க செய்யுது. லைஃப் எல்லாருக்குமே ஈஸி கிடையாது, எல்லாருக்குமே லைஃப் கஷ்டம்தான். எல்லாத்தையும் தாண்டி வந்து தான் ஆகணும். எனக்கு ஒன்றே ஒன்று தாங்க புரிஞ்சிச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் கடந்து போகும்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று தாங்க நமக்கு வந்து எப்போவுமே கை கொடுக்கும். ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி நான் இப்போ இங்கே உங்கள் முன்னாடி வந்து உட்காந்து பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு அந்த ஒரு சென்டென்ஸில் தான் கிடச்சிது. ஸோ இப்போ நான் இதை உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். இதுவும் கடந்து போகும். நான் அன்றைக்கி வந்து யோசித்தேன், அதை மட்டும்தான் நான் மறுபடியும் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக இந்த பிஸ்னஸை நான் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே கேமரூனில் இருந்தாலுமே ஆர்டர்ஸ் எடுத்து தமிழ்நாட்டில் நம்ம இந்தியன் டைமுக்கு நம்ம சொன்ன டைமுக்கு கரெக்டாக டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். யாருக்காவது நாங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியலை அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ரஞ்சனாஸ் ரிட்டன் கிஃப்ட்ஸ் அண்ட் பிளே டேக்கர் அப்படின்ட்டு போய் டைப் பண்ணி பாருங்கள். எங்களோட ஃபுல் ஹிஸ்ட்ரியுமே அதில் வரும். நாங்கள் இது வரைக்கும் எவ்வளோ ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம், எவ்வளோ கிளியராக அதை பண்ணுறோம், ஒரு ஃபேமிலியாக உட்காந்து எந்த மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். என்ன மாதிரி யாராவது இந்த மாதிரி ஃபாரினில் உட்காந்துட்டு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஸோ எல்லாமே ஒரு நாள் கண்டிப்பாக மாறும். எல்லா கஷ்டமும் ஒரு நாள் பறந்து போயிட்டு நம்ம வந்து நல்லா இருப்போம், சூப்பராக இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கைங்க. இதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி சில மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கு. இண்டிவிஜுவலாகவும் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்குமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இருந்தாலுமே எனக்கு மனசு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ அதனால தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ உங்கள் சப்போர்ட் எப்போவுமே எனக்கு வேணுங்க. நம்மளோட ரஞ்சனா ஸ்வீட் ஹோம் சேனலில் நம்மளோட vlogs வரும். அதே மாதிரி ரஞ்சனாஸ் பிளே டேக்கர் அண்ட் ரிட்டன் கிஃப்ட்ஸில் நம்மளோட பிஸ்னஸ் பற்றி எல்லா பேக்கேஜ் வீடியோஸ் எல்லாமே வரும், ப்ராடக்ட்ஸ் பற்றி எல்லாமே வரும். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு வந்து இன்னுமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போவும் கால் பண்ணி என்கொயரி பண்ணுறவங்களோ ஆர்டர் பண்ணுறவங்களோ, மேம் உங்களோட ஆஃப்ரிக்கா வீடியோஸ்லேருந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ட்டு அந்த ஒரு ட்ரஸ்ட்டில் தான் என்கிட்ட திங்ஸ் வாங்குறாங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி பவுன்ஸ் ஆகி நம்ம மேலே வந்தாச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் நம்மளோட பிஸ்னஸில் தான். ஸோ எல்லாருமே எப்பவும் போல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.